ஹாய் கைஸ், நம்ம மெமரி ரீச் நட்டோஷிப் உடனே எபிசோட் 275 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி வீடியோ லைக் கொடுத்துருங்க. இப்போ போயிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீ சரியா கவனிக்கல, நீ இன்னும் புரிஞ்சுக்கல, முழுசா தயாராகவும் இல்ல. என் மனசுல ஏதோ தப்பா படுது. அது என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியல. என்னது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நைன்டேல்ஸ் உடைய சக்கராவை உணர்ந்தேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அதோடைய சக்கரா வேற யார்கிட்டயும் இருக்க வாய்ப்பே இல்ல. அப்புறம் எப்படி அது நடந்தது? அதெல்லாம் உன்னோட கற்பனை தான். ஏன்னா இங்க உள்ளயும் சரி வெளியவும் சரி சக்கராவை முழுசா கட் ஆஃப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாம நைன் டெய்ல்ஸ் உனக்கு உள்ளதானே இருக்கு. அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? சரி சமாளிக்கிறாரு. நருட்டோவுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. கோல்ட் அப்புறம் சில்வர் பிரதர்ஸ்குள்ளயோ நைன் டெய்ல்ஸ் சக்ரா பவர் இருக்கும். அப்படின்னா ஒரோச்சிமாருடைய ஜுட்சு அவங்கள கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த ரூம்ல துல்லியமா சக்ராவை உணர்றதுக்கான சக்தி அவனுக்கு இருக்கு. அதனால ரொம்ப நேரம் அவனை ஏமாத்த முடியாது. நீ என்ன பண்ண போறவி? நீதான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? என்ன கேட்டா உனக்குதான் அவங்களுடைய பிளான் என்னன்னு தெரியும். நருட்டோ இங்க இருந்து வெளியே போக நீ அனுமதிக்க கூடாது. ஆனா நீயும் அதுக்காக தானே என் கூட இங்க இருக்க. என்னது நானா? சுத்தம். ஆமா, பாத்ரூம் எங்க இருக்கு? இடது பக்கம் இருக்கக்கூடிய முதல் கதவு. அவனை தனியா ஸ்கூல் ட்ரிக் யூஸ் பண்றாங்க. நீ கூட போ. ஏமாத்திட்டாங்கல. பதட்டப்படாம நஷ்கிக்கு தகவல் சொல்லு. சொன்ன நருட்டோ அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணானா? இந்த பி அங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? நீங்க சொன்னதெல்லாம் லார்ட் டி கவனிக்கவே இல்லைன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அதுக்கான பேக்கப் பிளான் இருக்கு. அதுக்கு லேடிஸ் முன்னாடி சம்மதிச்சாலே போதும். ஒழுங்கா அங்கேயே நில்லு நரட்டு. தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இத்தனை கார்ட்ஸ் இங்க என்ன பண்றாங்க? கண்டிப்பா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உண்மையாவே அதான் வந்திருப்பாங்க. உன்னை என்னால அனுமதிக்க முடியாது. தயவு செஞ்சு உள்ள போ, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இத பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஷீனோவுடைய அப்பா இங்க என்ன பண்றீங்க? போதும், எதுவா இருந்தாலும் நாம உள்ள போய் பேசிக்கலாம். இல்ல, முடியாது. நான் வெளிய போறதை எதுக்காக தடுக்கிறீங்க? ஷீபி, நான் அவங்கிட்ட பேசி பார்க்கிறேன். யுருகா சென்சை, அது சரி. இந்த தீவுல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ இன்னொரு மிஷன் இங்க ஜெயிக்க வேண்டியிருக்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம்னு கேள்விப்பட்டாதான் உனக்கு ஒரு பேக்கப்பா இருக்கும். நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஆனா நான் எதுக்காக வெளியே போக கூடாது? இங்க ஏதோ ஒரு புது விதமான ஜந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு போல இருக்கே. அதை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னோட கடமை. அதனால பிரச்சனை என்னன்னா, நைன்டேல்ஸ் உடைய சக்கராவை இப்பதான் உணர்ந்தேன். அதால ஏதாவது பிரச்சனையா? சக்ரா தடை செய்யப்பட்ட இந்த பகுதியிலிருந்து இவங்க 2 பேரால எப்படி சக்ராவை உணர முடிச்சத? மட்டும் நாம இவனை வெளியில விட்டோம்னா ரொம்ப பெரிய ஆபத்தா மாறிடும். எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிடுங்க. இருக்கா? அது வந்து உயிரினத்தை கிட்ட நைன் டெய்ல்ஸ் சக்கரா இருக்கு. என்னதான் இது டெய்ல்டு பீஸ்டா இல்லைனாலும் நைன் டெய்ல்ஸ் மாதிரி இங்க நிறைய உயிரினங்கள் இருக்கு. நீ வெளியே போய் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க நைன் டெய்ல்ஸ் சக்கராவா அது கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் உனக்கு தானே பிரச்சனை. அதனாலதான் நீ உள்ளே பாதுகாப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படின்னா கேப்டன் யமட்டோவும் அதாலதான் இன்னும் திரும்ப வரலன்னு சொல்றீங்களா? ஆமாப்பா. வுட் ஸ்டைல பயன்படுத்தினாதான் நைன் டெய்ல்ஸ் சக்கராவை ஒழுங்குபடுத்த முடியும். அத பத்தி உனக்கும் தெரியும் தானே? சரி விடுங்க, இப்ப நம்ம எல்லாரும் உள்ள போலாம். சரியா? இங்க இருக்கிற எல்லா மிருகங்களையும் அதுக்கு அரசன். ஆக்டோபஸ் தாத்தாவோட என்னுடைய முதல் ஃபிஷ் பம்போட உணர்ச்சி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவர் கண்டிப்பா சக்தி வாய்ந்தவர் தான். வெளியில இருக்கிறது யாரா இருந்தாலும் என்னால தடுக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், என்ன ஒழுங்கா வெளிய விடுங்க. தப்பிக்க விடக்கூடாது. வா, வந்துட்டு தடுக்க முடியாது.
ஷேடோ பொசிஷன் மூலமா நான் அவனை புடிச்சிட்டேன். யூஸ் பண்ணுவானோ? ஆமா படம் போட்டு காட்டுது எல்லாத்தையும். எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இவ்வளோ சென்ஸ் பண்ண முடியுமா என்னால? இவ்வளவு நாளா என்னெல்லாம் நடந்திருக்கு? சேஜ் மூலமா எல்லாத்தையும் உணர்ந்துட்டான். என்ன ஆச்சு? நீங்க எல்லாரும் எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? வெளியே போர் நடந்துட்டு அவனுக்கு மனசு எப்படி இருக்கும் அந்த டைம்ல? எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டேன். என் நண்பர்களாம் அங்கே போராடுங்கிறாங்க, என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்களான்னு. இதுக்கு மேல போய் சொல்லி ஒன்னும் ஆக போறதில்ல. கண்டிப்பா நருட்டோ வலைகிட்ட புரிஞ்சுக்க முடியும். நம்ம உண்மையெல்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தலாம். அதுக்கப்புறம் முடிவெனவா அவனே எடுக்கலாம். எதுக்காக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்க? அங்க என்னுடைய காம்ரேட்ஸ் எல்லாரும் தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியல கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் இந்த போரோட முக்கியமான குறிக்கோள். மாதரா வெளியே தாக்குதலை தொடக்க ஆரம்பிச்சது காரணமே உன்னையும் கில்லர் பையும் புடிச்சு உங்களுக்குள்ள இருந்த 8 and 9 டேல்ஸ வெளியே எடுக்கணும்ன்றதுக்காக தான். அவன் நினைச்ச மாதிரி 2 டெய்ல் பீஸ்டும் எடுத்துட்டானா அவன் குறிக்கோள் நிறைவடைச்சு. அதனால இந்த மொத்த உலகமும் அழியும். அதனால உன்னை பாதுகாத்தாலே நம்ம மக்களையும் இந்த உலகத்தையும் பாதுகாக்க முடியும். எல்லாருமே இங்க உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம் நருட்டோ. இங்க பாரு, நீ அமைதியா இங்க இருக்கிறது மட்டும்தான் நீ எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி. ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணலையே. இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல நாம இருக்கிற வரைக்குமே உண்மையான அமைதிங்கிற விஷயம் இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அமைதிங்கிற விஷயம் இல்லவே இல்ல. அப்படின்னா நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பொய்யன நிரூபிக்கிறேன். இந்த உலகத்துல அமைதின்னு உனக்கு இருந்தா அத கண்டிப்பா நான் தேடி கண்டுபிடிப்பேன். என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன். என்னுடைய பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா நான் தான் நருட்டோ உசுமாக்கி. போர் மூலமா நிகழக்கூடிய மரணம் எல்லாருக்குமே வலியை தான் கொடுக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் நமக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களோட இறப்பு நம்மளால ஏத்துக்கவே முடியாது. போருடைய அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா தவிர்க்க முடியாத வலியும் ஈடுகட்ட முடியாத இழப்பும் மட்டும்தான் மிச்சம். அர்த்தமே இல்லாம ஏற்பட்ட சாவு வன்முறைக்கான விதையை விதைச்சு சாகாவரம் கொண்ட விருப்ப உருவாக்கிடும். போர் தொடர்ந்து போர்களை மட்டும்தான் உண்டாக்கும். நருட்டோ, இனி வரப்போற நாட்கள்ல இந்த உண்மையை நீ நிச்சயமா உணர போற. இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேன்ற நம்பிக்கை எனக்கு துணியும் இல்லை. நருட்டோ, மத்தவங்களை விட உன்னால அமைதியை கொண்டு வர முடியும் நம்புறேன். நீ அப்ப சொன்ன விஷயங்கள் இப்பதான் எனக்கு புரியுது. சரி வா, நம்ம உள்ள போலாம். என்னால இதை தடுக்க முடியும். என்ன நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பகை உணர்ச்சி, போர், இதை எல்லாத்தையும் என்னால மட்டும்தான் தடுக்க முடியும். நான் என்ன முழுசா நம்புறேன். நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீ எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிற? உனக்குள்ள 9 டேல்ஸ் இருக்க புரியுதா? இந்த போர்ல உன்னால பங்கெடுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னையும் ஒரு மனுஷனா மதிச்ச முதல் ஆளே நீங்க தான். இப்ப எதுக்கு 9 டேல்ஸ பத்தி யோசிக்கிறீங்க? இந்த நருட்டோவை நம்புங்க. ஏன் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீ யார் தெரியுமா? எதுக்காக நீ அவனை காப்பாத்த ட்ரை பண்ற? உன்னோட குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே அவன் தான். அவன் பவரை பயன்படுத்தி எல்லாரையும் அழிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஸ்க்ரோல் வேணும்னு கேக்குறான். ஏன்னா பொதுவா அரக்கர்கள் அப்படித்தானே செயல்படுவாங்க. அது உண்மைதான். அரக்கர்கள் எப்பயும் அப்படிதான் செயல்படுவாங்க. ஆனா நருட்டோ நிச்சயமா அப்படி கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். தன்னோட முழு உழைப்பை கொடுத்து முழு மனசோட முயற்சி பண்றவன் தான் நருட்டோ. அவன் நிறைய சொதப்பிருக்கான். முக்கியமா பிரச்சனையும் பண்ணுவான். ஆனா அவனோட பலிகள் இன்னும் அவனை வலிமையாக்கும். அதுதான் அரக்கர்களுக்கும் அவனுக்கும் இருக்க வித்தியாசம். அதனால கண்டிப்பா அவன் 9 tailed fox மாதிரி கிடையாது. ஹிடன் லீஃப் வில்லேஜோட நிஞ்சா அவன். அவனோட பேரு நருட்டோ உசுமாகி. நருட்டோ உசுமாகி. உண்மையா சொல்லணும்னா நீ என் முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நான் என்னோட சொந்த தம்பியா தான் உன்னை பாக்குறேன்.
மாதரா உன்னை சிறைப்பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கான். அது ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்படி என்னால உன்னை அனுப்ப முடியும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இந்த சுமையை நீ தனியா சுமக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் சின்ன பையன் கிடையாது, பலசாலி ஆயிட்டேன். எனக்கு அந்த ஹெட் பேண்டை கொடுத்ததே நீங்க தானே, அதுக்குள்ள எப்படி மறந்தீங்க? ஒரு பேரண்ட்ஸ் ஏய் இருக்கா? என்னால முடியாத. என்ன மன்னிச்சிரு நருட்டோ, எக்காரணத்தை கொண்டு நீ இங்க இருந்து போக கூடாத. நான் பலசாலி ஆயிட்டேங்கிறத நீங்க இன்னும் நம்பல. உங்களால என்ன இங்க தடுக்க முடியாது. உருவத்தை பாக்குறாரு. ஒன்றும் வரவே இல்லை. இன்னும் ரெஸ்ட் ரூம் போயின்னு நினைச்சு பூச்சிகளால நைட் டெயில் சக்கராவை எதுவும் பண்ண முடியாது. காப்ஸ் கிட்ட நருட்டோ வந்துட்டு இருக்கான்னு முதல்ல அவங்களுக்கு தெரியப்படுத்து. சரி, அப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஏன் கூட வாங்க. இதுக்காக இப்படி பண்ணீங்க யுகா சென்சே? வருவார் பழகுது. எனக்கு தெரிஞ்சடி இப்ப அந்த போர்க்களத்தை நோக்கிதான் வேகமா போய்கிட்டு இருப்ப. உன் மன வலிமையை பத்தி எனக்கு தெரியும். இந்த கடிதத்தால மட்டும் உன்னை தடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாதுதான் நருட்டோ. லேடி சொன்னாடி என்ன ஹிட்டன் ஐலாண்டுக்கு அனுப்பி உன்னை பாதுகாக்க சொன்னப்பயே நான் இந்த கடிதத்தை எழுதி வச்சிட்டேன் நருட்டோ. என்னால முடியாத பட்சத்துல இதை நான் உன்கிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன் நருட்டோ. நான் நினைச்ச மாதிரியே உன்னை தடுக்க முடியாம போயிடுச்சு. என்னால உன்னை அங்கேயே தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் கூட உன்கிட்ட மனசார ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். நீ போருக்கு போயிட்ட, இதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. என்னாலும் சரி ஒண்ணு மறந்துடாத. நீ திரும்ப வரப்ப என்ன செஞ்சு உயிரோட திரும்பவா? தெரியாத என்ன மன்னிச்சிரு நருட்டோ. நான் வீக்கா எடுத்துட்டேன். நான் எப்பயுமே என்ன உன்னோட அண்ணனா தான் பார்த்தேன். ஆனா என்னால உன்னை பாதுகாக்க முடியல. அவ்வளவு சொல்லியும் அந்த முட்டா பைய நீங்க இருந்து தப்பிச்சு போயிட்டால. நீங்க தான் அந்த கில்லர், சரியா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். ஆமா, முதல்ல யார் இவன்? இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். யாரா இருக்கும்? தயவு செஞ்சு நீங்க தான் நருட்டோவை எப்படியாவது பாதுகாக்கணும். நீங்க பாருங்க, என் முன்னாடி இப்படி தலை குடிஞ்சாலும் வேலைக்காக. எனக்கு நீங்க ஒரு பிஸ்ட் பம்ப் கொடுத்தாலே போதும். எப்படி? இந்த மாதிரியா? இதுக்கப்புறம் நருட்டோவை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க யாருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உன்னால இந்த வாக்க காப்பாற்ற முடியுமா பி? ஏன்னா நீ இங்க இருக்கும் போதுதான் நருட்டோ இங்க இருந்து தப்பிச்சு போனான். இவராலேயே அவனை தடுத்து நிறுத்த முடியலன்னா வேற யாரால தடுத்து நிறுத்த முடியும் சொல்லு? நீங்க நருட்டோவுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆள். உங்களை ஒரு நாள் கூட அவன் நினைக்காம இருந்ததே கிடையாது. எது? என்ன பத்தியா? உண்மையாவா?
அவனுக்கு நீங்க தேவை. தயவு செஞ்சு அதிர்ச்சி ஆகாதீங்க. அவனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க தான் நம்பர் 1. அதனால எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். நருட்டோ அந்த சூரியன் மாதிரி, யாராலையும் அவனை அழிக்க முடியாது. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே அவன் ஞாபகம் வச்சிருக்கான். அது எதையுமே அவன் ஒரு நாள் கூட நினைக்காம இருந்ததே இல்லை. அவனுக்கு நீங்க பேசின வார்த்தைகள் தான் இது நாள் வரைக்கும் அவனை பாதுகாப்பா வச்சிருந்திருக்கு. நருட்டோவை இந்த தடுப்பை விட்டு நீ கண்டிப்பா வெளியே அனுப்பதான் போறியா? கண்டிப்பா அனுப்பதான் போறேன். இது கூட நான் அவனுக்கு கொடுக்கிற ஒரு ட்ரைனிங் தான். ரைகாகே கிட்ட இருந்து நிச்சயமா நீ அடி வாங்க போற, அதுல சந்தேகமே இல்லை. இங்க பாரு, ஒரு உண்மையான போர்ல சண்டை போடுறதை தவிர நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். அது மூலமா நம்மளுடைய பவரும் வளரும். நம்ம பாதுகாப்பையும் மீறி அந்த நருட்டோ அங்கிருந்து அவ்வளவு சுலபமா இருக்கா? எப்படியாவது அவனை தடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பேரியர் காப்ஸ் தயாரா இருக்காங்களா? அந்த ஐலாண்ட சுத்தி 36 செல்ஃப் ரீஜெனரேட்டிங் பேரியர் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஜிஞ்சுரிக்கையால கூட அது கடந்து போக முடியாது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நருட்டோ தான், அவன் வந்துட்டான். பேரியர் காப்ஸ்னா யாருன்னு அவனுக்கு இன்னைக்கு தெரிய வைப்போம். நம்ம ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன ஆனாலும் சரி, அவன் பேரியரை கடந்து போக கூடாது. ஒரே தகவல், அவங்க கொடுத்த வேலையை நாம முடிச்சிட்டோங்கிறது தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? அது ஒரு தடுப்பு சுவர். அதை நீயும் நானும் சேர்ந்து இப்ப உடைக்க போறோம். கூட்டம் ஆயிட்டாரு. இது மட்டும் அங்க தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அண்ணன் கிட்ட நறுக்குன்னு வாங்க போறாரு. உன்னோட மட்டும் தெரிஞ்சுக்காது. திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. சொல்லாமலே அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவர் பாம் போட்டு போட்டு ஒரு அறிவை புஷ் பண்ணி தள்ளுறான். ஓ, அந்த ஒண்ணுக்கே தான் தள்ளுன்னு வராங்க. அதுவும் 2மே ஜிஞ்சுரிக்கி. யாரும் 2 பேர் வருவாங்கன்னு சொல்லவே இல்லையே. ஒருத்தரா இருந்தா மட்டும். இந்த எபிசோடும் போன எபிசோடு மாதிரி தாங்க. ஆனால் போன எபிசோடில் குருவாகவே இருந்தார். பட் இங்கே இரோகா சென்சே வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஃபேமிலி ஒரு அப்பா கனெக்ஷன் தான். இவர் அண்ணன் மாதிரின்னு வச்சுப்போம். இவருக்கு வந்து குருவும் இருக்குது, அட் அ டைம் வந்து அந்த பாசமும் இருக்குது. ரெண்டுமே இருக்கிறதுனால இவர் டபுள் கலவையாக இருக்கிறாரு. அதனால தான் அவன் வழியே அவனுக்கு தெரியும். அவர் வரப்போயே ப்ரிப்பேர் ஆகிட்டுக்கிறார். இவனால் தடுக்க முடியாது, இவனுக்கு தெரிஞ்சிச்சுனாலே அவ்வளோதான்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு வந்து கரெக்டான இது தான் பண்ணியிருக்காரு. பட் அந்த பாசமாக அவருக்கு இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த கக்காஷி ட்ரைனிங்கப்பே அப்படி தான் வந்து பார்த்துன்னு இருப்பார். அவன் பார்த்து அப்படி இப்படின்னு இருப்பார். ஸோ இப்போ வாருக்கு போகிறாருன்னா அந்த பதட்டம், இது ஒரு பேரண்ட்ஸாக பதற ஒரு விஷயந்தான். அந்த பதட்டமாக விட்டு இருக்குது. அதே டைம் குருவாக இல்லை, அவனால் முடியுன்ற அந்த நம்பிக்கையும் இருக்குது. ரெண்டுமே கொடுத்துருக்காரு. ஸோ அதே தான் நடந்துச்சு. ஆனால் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து ஏமாற்றிட்டு வெளியிடுவான்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இது கிளாஸ் ரூமில் பண்ணுவான். ரெஸ்ட் ரூம் போகிறேன்ட்டு ஓடுறது, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி வந்துட்டான். தென் கில்லர் பியும் அதுக்கு சப்போர்ட்டாக வந்துட்டார். அதாவது சின்ன வயசுலேருந்து வளர்க்குற அவர்னாலேயே அவர் சொல்லியே அடங்கலைன்னா நான் சொல்லி அடங்கிட போகிறேன். ஸோ அவன் வழியில் போகிறது தான் நல்லதுன்ட்டு அவரும் வந்துட்டான். அவருக்கு அந்த ஆசை இருக்குது போல இருக்குது. அண்ணன் பேச்சு கேட்டு இன்னத்தை அடங்கினுக்குது, வா நம்மளும் போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருந்துக்குது. நாட்ட முடியுமா அவரும் கிளம்பிட்டு. ஏன்னா நரோட்டோ இப்போ கேட்கவும் மாட்டேன், டவுட் வந்து வச்சு நிறுத்தவும் முடியாது, ப்ளஸ் கூட போய் பாதுகாத்து ஆகணும். அதுக்கு பேசாமல் போயிடலான்ட்டு அவரும் வந்துட்டார். நரோட்டோ இடத்துல வந்து யோசிக்கும் போதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்.
ஏன்னா அங்கே அத்தனை பேர் செத்துட்டு இருக்காங்க, நான் இங்கே சேஃபாக இருக்கணுமான்னு கேட்பேன். நானும் அந்த வில்லேஜில் ஒரு ஆள் தானே. இப்போ இதெல்லாம் நடந்தால் மட்டும் நான் சந்தோஷமாக இருந்துருவேன் அதுக்கப்புறங்கிறது எவ்வளோ கொஸ்டின்ஸ் அவனுக்கு வரும், எவ்வளோ கோவம் வரும் அந்த விஷயத்தில். ஸோ அதனால் அவன் அதாவது எல்லா இடத்துலேருந்து யோசிக்கும் போது எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூவுமே கரெக்டாக தான் இருக்குது, யாருமே தப்பு சொல்ல முடியல. இப்போது ஊருக்காக அங்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்கனாலே அதில் என் பங்கு இருக்கணும்ல. அப்போ நானும் அந்த ஊருக்காரன் தானே இருப்பேன். இவனுக்காக தான் அங்கே போரே நடந்துனுக்குதுன்னா அப்போ இன்னும் இவன் எப்படி மாறுவான்? எனக்காக அங்கே எல்லாம் செத்துன்னு இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸு பொண்ணாக இருப்பாங்க, நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துனுக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் இவன் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலை. அது எடுக்கணுன்றது தான். அது எடுத்திருந்தா வேறு லெவல் தான். பட் அது இன்னும் முடியாமல் தான் படுத்து கிடந்தான். முடிச்சிட்டானா எடுத்துட்டானான்றது தெரியல. இன்னும் நீ ட்ரைனிங் எடுக்கணும்னு தான் கிளியர் பியானோ சொன்னார். ஸோ இன்கம்ப்ளீட்டாக போகிற மாதிரி இருக்குது. அங்கே போய் என்ன சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. இவங்க வர்றது இப்போ நல்லதா இல்லை ஆபத்தா? இப்போ இவங்க 2 பேரோட பவர் எடுத்துட்டா முடிஞ்சிச்சு, அந்த இதுவும் எடுத்துருவாங்க. ஆனால் இவங்க தேவையும் படுறாங்க. எனக்கு இவங்க வரணும்னு இருக்குது. அது யூரேக்கா சென்சிட்டிவ் மாதிரி தான் நானும் இருக்கிறேன். 2 கட்டானா இருக்கிறேன். வரணும்னு தோணுது. ஆனால் பவர் எடுத்துட்டானே என்னடா பண்ணுறது? நம்மளுக்கே வந்து ஆப் ஆகிடுமே. இப்போ இவங்க வந்து நம்மளுக்கு இன்னும் பாரம் ஏற்றனமே ஆகிடக்கூடாதுன்னு தோணுது. ஸோ 2மே இருக்குது. ஆனால் பார்ப்போம். நருட்டோ தெரியும் உறுதி. பட் அந்த சைடு ஆப்போசிட்டில் என்ன பிளான்னு தெரியல. ஏன்னா இவனை வர வைக்கிறது தான் இது எல்லாமே பண்ணுகிறாங்க. இப்படி பண்ணால் வருவான்றது நல்லா தெரியும் அந்த மாசமே எனக்கு. ஸோ அதை அந்த பண்ணால் அதே மாதிரி இவனும் கரெக்டாக வந்துட்டான். வெளியே வந்தோடனே அப்படியே படம் போட்டு காட்டுது, வீடியோ காட்டுற மாதிரி இது. வீடியோ காலில் மொத்தத்தையும் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுச்சு. ஸோ கிளம்பிட்டார். சரி பார்ப்பேன் என்ன நடக்குது. அந்த நருட்டோ சொன்ன ஒரு விஷயம் வந்து, நான் ஃபஸ்ட்டு என்னை மதிச்சால் நீங்கள் தான் யூரேக்கா சென்சே அப்படின்னு சொன்னான். பட் அவனுக்கு தெரியாமல் நிறைய பேர் பின்னாடி மதிச்சிருக்காங்க. அந்த எல்லாரோட உருவமாக தான் யூரேக்கா சென்சே முன்னாடி நின்னது. அப்படி பார்த்தா கக்காஷி, சிக்கமாரு அப்பா, ஷிக்கமாரு, இனாட்டா, பெருசு, இந்த மாதிரி சொல்லினே போகலாம். எவ்வளோ பேர் பின்னாடி இருந்திருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ பார்த்தது இவர் மட்டும்தான். கக்காஷி மூலியமாக தான் இவருக்கே அது வந்தது. ஸோ அந்த மொத்த உருவமாகவும் இவர் ஒத்தராக இருந்து உன்னை புஷ் பண்ணிட்டு இருந்தது. அதனால் அவன் கண்ணுக்கு யூரேக்கா சென்சே தான் ஃபஸ்ட்டு என்னை மதிச்சதுன்னு அவனுக்கு சரி இருந்துட்டு போட்டோம். இவர் பின்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்றது என்னைக்காவது ஒரு நாள் தெரியும் அவனுக்கு. முக்கியமாக இனாட்டா பற்றி அவனுக்கு தெரியணும். அவ்வளோ உன்னை குட்டி வயசுலேருந்து அவ்வளோ உன்னை மதிச்சுருந்தாங்கிற உன்னை பெருசாக பார்க்குற ஆள் அவன். ஒரு சொட்டு கூட வந்து உன்னை வேற மாதிரி பார்த்தது கிடையாது. அதெல்லாம் இவனுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு எனக்கு ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கில்லர் பிக்கு ஆப்பு இருக்குங்க. அண்ணன்கிட்ட பயங்கரமாக வாங்க போகிறாரு மட்டும் தெரியும். ஏன்டா உன்னை என்ன சொல்லி அமைச்சா என்னடா பண்ணுற, நீ அவங்க கூட சேர்ந்தான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கொட்டு விழும். ஒரு பாட்டியே வருமா அப்படின்னா நினைச்சேன். இல்லை, அதுக்குள்ளே அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. பாட்டி என்ன சொல்கிறது, அது அவ்வளோதான், அவனும் முடியாதுன்னு தான் அதுவும் சொல்லணும். ரைக்கா மாதிரி தான் டென்ஷன் ஆவார். முக்கியமாக கில்லர் பி மேலேயும் டென்ஷன் ஆகுன்னு நினைக்கிறேன். அது பார்ப்பேன் என்ன நடக்குது. ஆனால் போர்க்காலம் நல்லா ரணகலமாக இருக்க போகுதுன்னு தெரியுது. நருட்டோ வந்தால் இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரும். நருட்டோவை பார்த்தாலே ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எனக்கு காரா யோசிக்கிறேன். இப்போ நருட்டோ வந்தால் கார் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? திட்டுவான், கோவப்படுவோம், ஏன்ட்டா வந்தேன்னு கேட்பான்ல. இதெல்லாம் இருக்கும், பார்க்கலாம். அது டிச்சுக்காக வந்ததுக்கே ஏன் வந்தீங்கன்னு கேட்டால் நருட்டோ வந்து சுத்த டே இவனுக்கு போகிறாங்க, நீ என்ன இங்கே நின்ன அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது மொத்தத்தையும் அந்த இடத்துல பேசினேன். அந்த 80,000 சினோமீட்டை பேசினது அதான் அவனுக்காக நான் பண்ணுவேன்ட்டு. இப்போ அவனே வந்து நின்றுட்டானா அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இல்லை, மாற்றி மாற்றி அந்த அன்பு சண்டை தான். இப்போ இவர் எப்படி சொன்னார், அவனை தம்பியாக பார்க்குறேன்னா அதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை ஏதோ ஒரு உறவாக பார்த்துட்டே இருக்கிறதுனால போனால் எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் இருக்குது. ஆமாம், இப்போது 2 பக்கமே சர்ப்ரைஸ் இருக்குது. நருட்டோவும் இப்படி ஒரு உருவம் எடுத்து வர்றது எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறாங்க. அதேமாதிரி அங்கேயும் நிறைய பேர் மாறி இருக்காங்க, சோஜி இவங்கெல்லாம். அதை பார்த்து நருட்டோவுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னடா இது எப்படா இதெல்லாம் பண்ணீங்கன்னு இவனுக்கு இருக்கும் அவனுக்கும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.